சிபிஎஸ்சி ஸ்கூலில் 3ஆம் வகுப்பு குழந்தைய ஃபெயில் ஆக்கணும், அடுத்த வருஷத்துலேருந்து வருது. நீங்கள் பாருங்கள், 3ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளையே நாங்கள் ஃபெயில் ஆக்குவோன்னு வருது. இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு வந்து உடனடியாக கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இதுதான் குலக்கல்வி திட்டம், இதுதான் புதிய கல்விக் கொள்கை. புதிய கல்விக் கொள்கையே கடுமையாக எதிர்த்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு. அவங்க எவ்வளோ நாசுக்கா 3ஆம் கிளாஸ் பிள்ளையே ஃபெயில் ஆக்குவோம், திருப்பி திருப்பி குலக்கல்வி திட்டம் ராஜாஜியினுடைய அதுக்கு போகிறாங்க. இந்த ஐடியாலஜிக்கல் வார் வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. இது யாரை பாதிக்கும்? கிராமப்புற பிள்ளைகளை பாதிக்கும், தலித் பழங்குடியின குழந்தைகளை பாதிக்கும். 3ஆம் கிளாஸில் ஃபெயில் ஆகிற அளவுக்கு ஒரு குழந்தை எந்த ஸ்கூலில் இருக்கும்? அப்போ இந்த மாதிரியான சூழல்கள் வருது அப்படிங்கிறத இதில் இருந்து நம்மளை காப்பணும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை திமுக தொடர்ந்து ஏற்படுத்துது. நீங்கள் இந்த நிர்வாக சீர்கேடுகள் இருக்கா, அமைச்சர்கள் மீது சில வருத்தங்கள் இருக்கா, மாவட்ட அமைச்சர்கள் வாரிசு அரசியல், இந்த விமர்சனங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் இல்லாமலாம் கிடையாது. ஆனால் அதை தாண்டி இது போன்ற விஷயங்களை இன்றைக்கி முகாமையாக பார்க்க வேண்டிய தேவை வந்து இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய வட்டார பிரச்சனை, கிராமங்கள், அதெல்லாம் என்றைக்குமே இருக்கும். திமுக ஆட்சி செஞ்சாலும் வரும், அதிமுக ஆட்சி செஞ்சாலும் வரும். அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஆட்சி காமராஜர் காலத்திலிருந்தே தமிழ்நாட்டில் கிடையாது, இந்தியாவில் வேறு எங்கேயும் கிடையாது. அதை தாண்டி உயிருக்கே ஆபத்து விளைவிக்கின்ற ஒரு விஷயமாக இன்றைக்கி பாஜக அரசினுடைய கல்விக் கொள்கை இருக்கிறது.